வணக்கம். இன்றைய பதிவு நமது கன்னி ராசி நண்பர்களுக்கு சின்ன பதிவு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவுங்கிறது உங்களுடைய விழிப்புணர்வுக்காக. இந்த பதிவு நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம உடம்பு இப்படி தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட இந்த சின்ன சின்ன உடல்நல குறைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் மன நிம்மதி, உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் கூடுறதுக்கு, உங்களுடைய தொழில் வளம் பெறுகிறதுக்கு, தொழில் சிறப்படைகிறதுக்கு இறுதியில் உங்களுக்கு வழிபாடு என்ன வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். என்ன உண்ண வேண்டும் என்பதையும், சுவை அரும்புகளினுடைய செயல்பாட்டையும், சுவை சம்பந்தமான அனைத்து உறுப்புகளையும் ஆளும் ராசின்னு சொன்னால் அது கன்னிராசி. நம்முடைய வயிற்றையும் குடலையும் கட்டுப்படுத்தும் ராசி, வயிற்றையும் குடலையும் ஆளும் ராசின்னு சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் ஓடி கலைக்கிற ராசின்னு சொன்னால் கன்னிராசி. இந்த ராசி நண்பர்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அவசரமாக இருப்பாங்க. பகுத்தறியும் தன்மை அதிகமாக இருக்குது. மனதனுடைய வேகத்துக்கு ஓடி உழைக்க வேணும்னு நினைக்கிற ராசின்னு பார்த்தா கன்னிராசி. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் லீவ் நாளில் கூட சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏங்க இன்றைக்காவது கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன், எதுக்கு அது இதையும் பண்ணிவிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஓய்வின்மை காரணமாக உடம்பில் உணவு அலர்ஜி, அதாவது உணவு செரிமானமின்மை, அல்சர், மலச்சிக்கல் மற்றும் வாயு சம்பந்தமான, அதோட குடல் சம்பந்தமான நலக்குறைகள் வரும். இதை நீங்கள் சரியாக நிர்வகிக்காமல் மறந்துட்டீங்க அல்லது விட்டுட்டிங்கன்னா இது காலப்போக்கில் சர்க்கரை நோயாக மாற வாய்ப்பு இருக்குது. இதை சரி பண்ண உணவு முறை என்னென்னு பார்த்தா, கன்னிராசியினுடைய உடம்பில் நார்மலாகவே பொட்டாசியம் சல்பேட்டுங்கிற உப்பு இயற்கையாகவே அதனுடைய தன்மை இருக்கும். இந்த ராசிக்கு கன்ஃபார்மாக இருக்குமா, இது சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கானெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த ராசியினுடைய தன்மை அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன உணவை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, எலுமிச்சை உணவு எடுத்துக்கலாம், பாதாம் எடுத்துக்கலாம், கோதுமை உணவு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஆலிவ் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா ஆட்டிறைச்சி மட்டும் நீங்கள் கவனம் வச்சு சாப்பிடணும். காய்கறிகள் எல்லாம் கலந்து சாலட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாலட் நீங்கள் சாப்பிட வேணும். சரிவிகிதமான காய்கறிகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட பருப்பு குறைவாக, உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையெல்லாம் வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதுனால பருப்பு இருக்கணும். ஆனால் சரிவிகிதமான பருப்பாக இருக்கணும், அளவுக்கு அதிகமான பருப்பு இருக்கக்கூடாது. இதையெல்லாம் ஆல்ரெடி நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, பரவாயில்ல. சாப்பிடாதவங்க இதையெல்லாம் நீங்கள் உணவில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுடைய சின்ன சின்ன நலக்குறைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். சரி, அடுத்ததாக நீங்கள் உடல் நலத்தை பார்த்தாச்சு. தொழில் வெற்றிக்கும் பண வரவுக்கும் மன நிம்மதிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அல்லது பரிகாரம்னு பார்த்தா, ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை வேளையில் அரச மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு கடுகு எண்ணெயில் நீங்கள் வாரம் தீபம் ஏற்றிட்டு வரணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ கணபதி மந்திரங்களை காலை மாலை வேளைகளில் நீங்கள் படிப்பதும் அல்லது அந்த பாட்டுகளை நீங்கள் கேட்பதும் உங்கள் தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கும். மூணாவதாக, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பசுவிற்கு மஞ்சள் கலந்த உணவு அல்லது எதுவும் முடியல சின்னதாக ஒரு ரொட்டி துண்டு மாதிரியாவது கலந்து நீங்கள் பசுவுக்கு கொடுக்கணும். நாலாவதாக, ஆதரவற்றோருக்கு உணவு தானம், வஸ்திர தானம் நீங்கள் கொடுக்கணும். அதாவது உடை தானம் கொடுக்கணும். இது எல்லாம் விளம்பரம் இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும், தொழில் வளர்ச்சி, மன நிம்மதி பெருகும், குழந்தை பேர் கிடைக்கும். திருமணம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா திருமணம் உடனடியாக நடக்கும். அதோட வாழ்வும் குடும்பமும் செழிக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவு துலாம் ராசி நண்பர்களுக்கான பதிவு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்கள் உணவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவு துலாம் ராசி நண்பர்களால் அந்த பதிவையும் பார்த்து அவர்களுக்கும் நீங்கள் வழிகாட்டுங்க. மிக்க நன்றி. மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம்.